ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பைத்தான் சீரீஸ். நேற்று வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, நம்ம எப்படி விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணுறது பைத்தான் ஸ்டெப்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் வேரியபிள், வாட் ஆர் த டேட்டா டைப்ஸ், எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் எப்படி செக் பண்ணுறதுலாம் பார்த்துடலாம். கரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ்னால் என்ன பார்த்துடலாம். வாட் இஸ் வேரியபிள்ஸ், இங்கே ஐயக்கானம் வந்துச்சு. ரொம்ப டைம் இருக்குதுல்ல. ஐயோ, நான் வேரியபிள் என்ன சொல்ல, வேரியபிள்னால் ஒரு வேரியபிளாக ஒரு இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வேரியபிள் சொல்லுவாங்க. அதாவது வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது. லைக் இப்போ A = 10 இருக்கா, ஏ தான் இப்போ வந்து ஏன்னு தான் வேரியபிள். இந்த ஈக்குவல் இருக்கிறது அசைன் பண்ணுறது 10. நம்ம 10 வந்து ஏல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த 20 வந்து பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். வேரியபிளாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வேரியபிள்ஸ். ஓகேவா? அடுத்தது இது வந்து எழுதுங்க, பண்ணி காட்டுறேன். இப்போ பிரிண்ட்டு A + B கொடுத்தோன்னா, இப்போ வந்து A வந்து 10 இருக்குது, Bயில் வந்து 20 இருக்குது. ரன் பண்ணி பார்க்குறேன். இங்கே ரன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா 13 வந்துச்சு. ஏன்னா ஏல நம்ம 10 ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேவா? அதான் வேரியபிள்ஸ். Bயில் 20 ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், அதுதான் வேரியபிள்ஸ். ஓகேவா? இப்போ ஸ்டோர் பண்ணிக்கிற இடம் தான் வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க பைத்தானில். நெக்ஸ்ட்டு டேட்டா டைப் பார்க்கலாம். வாட் இஸ் டேட்டா டைப், TYPE டைப். இதில் வந்து நிறைய டைப் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் பேசிக்காக என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அதே A = 10 எடுத்துக்கிறேன். 10னா நம்ம வந்து இன்டிஜர்னு சொல்லுவோம், அதாவது INT இன்ட்டுன்னு. நம்பரை வந்து இன்ட்டுன்னு சொல்லுவோம். -5 அந்த மைனஸில் வர்றது இன்ட்டு தான் சொல்லுவோம். அதிகமாக இன்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இன்ட்டுனா நம்பர். ஓகேவா கைஸ்? அதாவது 10ன்றது ஒரு நம்பராக. அது B = நான் இப்போ வந்து 10.66 கொடுக்குறேன். இருங்க, தப்பு போயிடுச்சு. 10.66 ஓகே. இப்போ பாயிண்ட் வச்சு வர்றதெல்லாம் நம்ம டெசிமல் நம்பர் ஃபுல்லாக என்ன சொல்லுவோம்னா டேட்டா டைப்பில் ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். வெறும் பாயிண்ட் இல்லாமல் இருந்ததுன்னா அது இன்டிஜர், பாயிண்டோடு வந்துச்சுன்னா அது வந்து டெசிமல் நம்பர், அதாவது ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம் பைத்தானில். இதை நம்ம வந்து FL ஒட்டி தான் நம்ம இது பண்ணுவோம், கோடிங் எழுதுவோம். போக உங்களுக்கு கற்றுக்கும், போக உங்களுக்கு வந்துடும். அடுத்தது வந்து C = பைத்தான்னு கொடுக்குறேன். மேலே டபுள் கோர்ஸ் கொடுக்கணும், ஏன்னா ஸ்ட்ரிங்கு வந்து டபுள் கோர்ஸ் கூட தான் கொடுத்தே ஆகணும். அது வந்து ரூல்ஸு பைத்தானோட. இப்போ இதில் பைத்தான்ன்றது கேரக்டரு ABCD அது ஃபுல்லாக அதில் இந்த டபுள் கோர்ஸில் கூட ஃபுல்லாக ஸ்ட்ரிங்கில் தான் வரும். அடுத்தது இதில் வந்து பூலியன் ஒன்று இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது வந்து D = true, அதாவது நான் போக சொல்கிறேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து நம்ம பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். இது வந்து அப்கமிங் வீடியோவில் நிறையா யூஸ் பண்ணுவோம், நான் போக சொல்கிறேன். இப்போ பேசிக் மட்டும் தெரிஞ்சவங்க பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இருங்க, டேட்டா டைப் எப்படி உங்களுக்கு அதிகமாக அப்படி சொல்கிறது, பைத்தானில் அதிகமாக என்னென்ன மேஜராக டேட்டா டைப் யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்ட்டு இருக்கும், ஃப்ளோட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, கேரக்டர், அலோ, அதேமாரி. அடுத்தது பார்த்திங்கன்னா பூலியன் இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்தது லிஸ்ட்டு. அடுத்து லிஸ்ட்டுனா மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கிறது. டபுள்னா
அது போக போக அடுத்து அது ஒரு இதுவாக வரும், அது ஒரு வீடியோ வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து டிக்ஷனரி இருக்குது, அடுத்து செட்டுன்னா தெரியும், எல்லாம் அது போக போக கற்றுக்கலாம். இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது செக் பண்ணுறது, டேட்டா டைப் செக் பண்ணிடலாம். பைத்தான்லேயே இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே பிரிண்ட்டு. இப்போ எனக்கு எரர் காமிக்குது, அது ஏன் காட்டுதுன்னா பைத்தானில் இந்த ஸ்பேஸ் தான் முக்கியம். ஏன்னா ஸ்பேஸில் ரொம்ப எரர் வரும். ஏன்னா அது மட்டும் பார்த்துக்கோங்க, எங்கெங்கே தேவையில்லாமல் ஸ்பேஸ் மட்டும் விட்றாதீங்க. ஏன்னா இது எரர் எங்கெங்கே காட்டும். அது போக போக நான் சொல்கிறேன். இது வந்து இப்போ வந்து டைப்புக்குள்ளே நான் ஏ கொடுத்துருக்கேன். ஏல என்ன இருக்குன்னா இன்டிஜர் வேல்யூ இருக்குது, அதனால ஐஎன்டின்னு வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பி கொடுத்தோன்னா பி வேணாம், சி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னு வந்து ஸ்ட்ரிங்குனா STR, ஓகேவா? இது சில கீவேர்டெலாம் இருக்குது, அதை அப்படி தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகேவா கைஸ்? இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வந்தேன்னு தெரியல. சரி, ஓகே, மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு லூப் உள்ளார போனால் லூப் கண்டிஷன், அது வந்து ஒரு ஈஸியாக தான் இருக்கும். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு டாஸ்க்கு தரேன், அதை மட்டும் கொஞ்சம் உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். என்னோட இது தான், அதாவது வேரியபிளை க்ரியேட் பண்ணி பாருங்கள். க்ரியேட் ஏ வேரியபிள் ஃபார் உங்கள் நேம் யூஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்க. அதாவது நேமில் உங்கள் பேர் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நேம் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் உங்கள் நேம் கொடுத்து பாருங்கள். அடுத்தது ஏஜில் இப்போ எப்படின்னா ஏஜ் ஈக்குவல் டு நீங்கள் எப்படின்னா ஏஜ் ஈக்குவல் டு ஒரு நம்பரு, இப்போ 18, 19, 20 அப்படி கொடுத்துக்கோங்க. அடுத்து ஹைட்டு ஈக்குவல் டு இப்போ 5.7, 4.7 அதேமாரி பாயிண்டில் வச்சு ஈக்குவல் கொடுத்துக்கோங்க. நம்ம இந்த வேரியபிள் இருக்குது, அது எது வேணால் எந்த பேர் வேணால் ஏறிக்கலாம். ஆனால் அது கால் பண்ணுவோம், அதில் கரெக்டாக கால் பண்ணிக்கணும். அது ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக் மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்தது இவங்க ஸ்டூடெண்ட்டாக இல்லை இல்லையான்றதுக்கு இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணி காட்டுங்க. இங்கே ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருங்க, இல்லைனா ஃபால்ஸ்னு கொடுத்துருங்க, ஓகேவா? அடுத்து பிரிண்ட், இதோட டைப்லாம் பிரிண்ட் பண்ணி காட்டுங்க. அதை அப்படியே கமெண்ட் சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன வேல்யூ வந்துச்சு அப்படியே உங்கள் கோடிங் அப்ளை இதில் கமெண்டில் டைப் பண்ணிட்டு போங்க. ஓகே, இந்த வீடியோவில் இன்றைக்கி வேரியபிள்ஸ் டேட்டா டைப் அதை எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தோம். நாளைக்கு டே 4ல் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் லூப் பற்றி பார்க்கலாம். அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் see you